அதான் இது முதல்ல சிகிச்சை முடிப்போம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும், அதுக்கான எமர்ஜென்சி போயிட்டு இருக்கு. இது முடியணும், மற்றெல்லாம் நாளைக்கு பேசுவோம். முதல்ல இது ரொம்ப முக்கியம், உயிர் காக்கிறது ரொம்ப முக்கியம். இதை முடிச்சுட்டு அப்புறம் பேசுவோம். காவல் கண்காணிப்பு மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, எல்லாம் உயர் அதிகாரிகள் ஐடி இருக்காங்க, எல்லாருமே இங்கே இருக்காங்க. அதனால கண்டிப்பாக அதுக்கு அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 31 பேர் இறந்திருக்கின்றார்கள். 58 பேர் அரசு தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்த சம்பவம் நடந்து உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் எனக்கும் தொடர்பு கொண்டு உத்தரவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு நேரில் சென்று கூடுதல் மருத்துவர்களை வரவழைத்து உடனடியாக அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கினார்கள். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களையும் உடனடியாக நேரில் செல்வதற்கு உத்தரவிட்டு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை காலை முதலமைச்சர் அவர்கள் இங்கு நேரில் வருகை தந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக வருகை தர இருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது இருப்பது 42 பேர், 46 பேர் தனியார் மருத்துவமனையில், 12 பேர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நம்முடைய மாவட்டத்தினுடைய மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் இப்பொழுது உடனடியாக பணிக்கு வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்களை வரவழைப்பதற்கு உத்தரவிடப்பட்டு இன்று இரவே அவர்கள் அனைவரும் வந்து சிகிச்சை அளிப்பதற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். எல்லா டாக்டர்ஸும் இப்போ டியூட்டிக்கு வந்துட்டாங்க. கூடுதலாக நாமக்கல் மற்றும் சேலத்திலிருந்து கூடுதல் மருத்துவர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. தேவையான அளவுக்கு மாத்திரைகள் உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, மருத்துவர்களும் இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தகுந்த சிகிச்சை மிக வேகமாக தனியார் மருத்துவமனைக்கு நாங்களே போய் நேரில் பார்த்தோம், அந்த டாக்டரை சந்திச்சோம். அங்க இருக்க மருத்துவர்களும் சிகிச்சை அளிச்சுட்டு இருக்காங்க. அவங்களே பார்த்து அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம், எந்த சிகிச்சைகள் இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்ககிட்ட எதுவும் கட்டணம்லாம் வாங்காதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். தகுந்த சிகிச்சை கொடுத்துருக்கோம், உயர் சிகிச்சை தான் கொடுக்குறோம். முதலமைச்சராக தான் உத்தரவிட்டாங்க. மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகள்லாம் நேரில் இருந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யணும், உயர் சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய ஆணையம். குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது, அவங்களுக்கு சிறப்பு சிகிச்சைக்கு எல்லாருக்குமே தனித்தனியாக சிகிச்சை, எல்லா சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட மருத்துவர்களும் இப்போ பணியில் இருக்காங்க. முழுவதுமாக மருத்துவக் கல்லூரி சேர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் சிகிச்சையில் இருக்காங்க. இருக்காங்க மொத்தம் 31 பேர் இருந்திருக்காங்க சார். அதில் கொஞ்சம் குழந்தைகளும் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. அதனால் இப்போ அது சம்மந்தம் இப்போ பார்த்துட்டு ஏன்னா தொடர்ந்து இப்போ சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எந்தவித கூடுதலாக எந்தவித உயிர் சேதம் ஏற்படாத அளவிற்கு மாவட்ட நிர்வாகம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை விரைவாக சிகிச்சை கொடுத்துருக்காங்க. சிகிச்சை முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இது முதல்ல சிகிச்சை முடிப்போம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும், அதுக்கான எமர்ஜென்சி போயிட்டு இருக்கு. இது முடியணும், மற்றதெல்லாம் நாளைக்கு பேசுவோம். முதல்ல இது ரொம்ப முக்கியம், உயிர் காக்கிறது ரொம்ப முக்கியம். இதை முடிச்சுட்டு அப்புறம் பேசுவோம். காவல் கண்காணிப்பு மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, எல்லாம் உயர் அதிகாரிகள் ஐடி இருக்காங்க, எல்லாருமே இங்கே இருக்காங்க. அதனால கண்டிப்பாக அதுக்கு அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு.